எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இன்றைக்கி வித்தியாசமாக வேர்க்கடலையை பயன்படுத்தி தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை இட்லி தோசையோடு வச்சு பரிமாறும்போது அம்முட்டு ருசியாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வறுத்து தோலை நீக்கின வேர்க்கடலை 1/2 கப்பு நான் மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப நேரம் நம்ம வறுக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம வறுத்தெடுத்ததை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். பூண்டு 4 பல் தோலை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பில்லை, பச்சை மிளகாய் 3, நெல்லிக்காய் சைஸில் புளி அதை பிச்சு போட்டு சேர்த்திக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வேர்க்கடலையை தனியாக எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு மீதி இருக்கிற பொருட்களை இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்து சட்னி அரைச்சிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்தெடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் அதே தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது நீங்கள் சட்னி அரைச்சிங்க அப்படின்னா சட்னி சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக தாங்க இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் வீட்டில் சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அரைச்சி எடுத்த சட்னியை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பில்லை, காஞ்ச மிளகாய் 3. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்ததை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்திடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் வித்தியாசமாக வேர்க்கடலை தண்ணி சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.